வணக்கம்ப்பா. இந்த சளி பிடிச்சிட்டு இருக்கும்போது தொண்டை பிரச்சனை, இருமல் இப்படியெல்லாம் வருதுல்ல, அந்த நேரத்தில் ஒரு 5-6 துண்டு இவ்வளவு அன்னாசி பழ துண்டுகளை எடுத்து ஒரு 1½ டம்ளர் தண்ணியில் போடுங்க. போட்டு 2 பூண்டு பல்லை லேசாக நசுக்கி அதுக்குள்ளே போடுங்க. சின்ன நிமிட்டு ஒரு கொத்து புதினா இலையெல்லாம் அதில் போடுங்க. போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அதை வடித்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதில் பாதியை கட் பண்ணி அந்த சாத்தில் புளியணும். விதை இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா விதை இருந்தால் கொஞ்சம் கசப்பு சுவை கொடுக்கும். எடுத்துட்டு கொஞ்சம் தேன், கொஞ்சம் வெதுப்பாக ரொம்ப கொதிக்க இருக்கும்போது தேன் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் குடிக்கிற சூடு வரும்போது தேன் கொஞ்சம் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு கலந்து நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் ஒரு தடவை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. அப்படி குடிச்சிட்டு ஒரு 5 நாள் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் சளி, இருமல், தொண்டை பிரச்சனை எல்லாம் சரியாகும்.